ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் கையெழுத்திட்ட முக்கிய கோப்புகளில் ஒன்று பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டம் என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கரிகிரி, கண்டிப்பேடு, மேட்டுக்குளம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தின் போது பொதுமக்கள் மற்றும் பெண்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது பேசிய துரைமுருகன், கடந்த 5 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் தமிழகத்தில் பல சாதனைகள் செய்யப்பட்டுள்ளது என்றும், முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிநாடுகளுக்கு சென்று பல்வேறு புதிய தொழிற்சாலைகளை தமிழகத்திற்கு கொண்டு வந்துள்ளார் என்றும் தெரிவித்தார். தற்போது பெண்களுக்கு வழங்கப்பட்டு வரும் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை குடும்ப தலைவிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வழங்கப்படுவதாக தெரிவித்தார். அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உதய சூரிய சின்னத்தில் தோழமை கட்சிகள் ஆதரவோடு நான் சூரியனிடம் நிற்கிறேன். அந்த சூரிய சின்னத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உங்கள் ஊருக்கு நான் வருகிற நேரத்தில் நான் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தாய்மார்களும் இளைஞர்களும் பெரியவர்களும் கூடியிருக்கிற இந்த கூட்டத்தை பார்த்து நான் மெய்மறந்து போய்விட்டேன். இவ்வளவு பெரிய கூட்டத்தை வரலாற்றில் கூட்ட முடியும் என்பதை நிரூபித்திருக்கிற தோழர்களுக்கெல்லாம் என் மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 5 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டவர்கள் நாங்கள். இந்த 5 ஆண்டு காலத்தில் இவருடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நல்ல திட்டங்களை உருவாக்கி இருக்கிறார். வெளிநாடுகளுக்கு போய் புதிய புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வந்து இங்கே நிறுவி இங்கே இருப்பவர்களுக்கு வேலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உதய சூரிய சின்னத்தில் தோழமை கட்சிகள் ஆதரவோடு நான் சூரியனிடம் நிற்கிறேன். அந்த சூரிய சின்னத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உங்கள் ஊருக்கு நான் வருகிற நேரத்தில் நான் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தாய்மார்களும் இளைஞர்களும் பெரியவர்களும் கூடியிருக்கிற இந்த கூட்டத்தை பார்த்து நான் மெய்மறந்து போய்விட்டேன்.